Hello friends, welcome to today's learning session. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல ஒரு பர்టిక్యులர் காலம்ல இருக்க டேட்டாவை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம், நம்மளோட ஒரு செலக்டட் சாய்ஸ் ஆர் கிரைட்டீரியா வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னு. இப்போ நம்ம கிட்ட இருக்க டேட்டால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட் டேட்டாபேஸ் இதுல வந்து நேம், அட்மிஷன் நம்பர், மொபைல் யூசர் நேம், கிளாஸ், செக்ஷன், குரூப் A, குரூப் B, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அடிஷ்னலான கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, கீபோர்ட், தப்லா, மியூசிக், ஃப்ளூட், இல்லை ஃபாரின் லாங்குவேஜஸ், கிராஃப்ட், ஆர்ட், பாட்ரி, அதெல்லாம் வந்து குரூப் A, குரூப் B பிரிச்சிருக்காங்க. அப்புறமா ஒரு செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா தெலுங்கு இருக்குது ப்ளஸ் சான்ஸ்கிரிட் இருக்குது. இப்போ நமக்கு ஒன்லி தெலுங்கு செட் ஆஃப் சில்ட்ரன் வேணும், இல்லை சான்ஸ்கிரிட் சில்ட்ரன் மட்டும் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னும்போது எப்படி இந்த டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட் இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த காலமை. அதுக்கப்புறமா டேட்டா, அதில் இந்த மாதிரி ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டர். இந்த கீயை தான் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் ஏரோ நமக்கு தெரியுது, அதில் கிளிக் பண்ணோன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு தேவை வெறும் தெலுங்கு சில்ட்ரன் வேணும் அப்படின்னா தெலுங்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா பாருங்கள், ஒன்லி தெலுங்கு சில்ட்ரன் மாத்திரம் நமக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் வந்திருக்கு. இதே மாதிரி வெறும் சான்ஸ்கிரிட் வேணும்னா மறுபடியும் அங்கே போயிட்டு தெலுங்கு அன்செக் பண்ணிவிட்டு சான்ஸ்கிரிட் ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வெறும் சான்ஸ்கிரிட் சில்ட்ரன் மட்டும் இருக்காங்க நமக்கு. அது மாதிரி குரூப் பியில் ஒன்லி ஜெர்மன் சில்ட்ரன் வேணும் அப்படின்னோன்னா ஃபில்டர், செலக்ட் ஆல் அன்செக் பண்ணிட்டா எல்லாம் போயிடும். நமக்கு யார் எந்த க்ரைட்டீரியா வேணுமோ அந்த க்ரைட்டீரியா, ஜெர்மன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஜெர்மன் சில்ட்ரன் மாத்திரம் இருக்காங்க இங்கே. இதே மாதிரி நம்ம இப்போ குரூப் ஏலேருந்து ஒன்லி தப்லா சில்ட்ரன் வேணும் அப்படின்னோன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்லி தப்லா மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்லி தப்லா சில்ட்ரன் மாத்திரம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹியூஜ் டேட்டாபேஸ் இருக்கும்போது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் நமக்கு அதிலிருந்து ஒரு பார்ட் ஆஃப் த டேட்டா மட்டும் நமக்கு தேவைப்படும். அப்போது அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நமக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருந்திருக்கும். நீங்கள் ஃபில்டர் எப்படி பண்ணி ஒரு செலக்டட் டேட்டா மட்டும் ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.